அண்ணனா தாலாட்டும் அன்னை. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி பிரதர் சிஸ்டர் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிவிடுங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பிரதர் சிஸ்டருக்கு தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணி உங்கள் ஃபோட்டோஸை கரெக்டாக தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. என் ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறனால எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ண முடியாது. உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா இதிலே இருக்கும், ஸோ அதனால் நீங்கள் மியூட் பண்ண வேணாம். இப்போ ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே வீடியோ இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். ஸோ அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லைட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும், ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து இந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து கொஞ்சம் லோவாக வந்து ஷோ ஆகும் அந்த ஃபாண்டெல்லாம். அதுக்கு உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ண உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட அந்த பிரதர் சிஸ்டர்ன்றது உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். அதை வந்து ஒரு 70 வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 70 ஒரு 65 அந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸோட ஆல்பா ஒப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ லிரிக்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஃபோட்டோவும் ஷோ ஆகும், அந்த லிரிக்ஸும் கரெக்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ எகைன் சொல்லிடுறேன், ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வீடியோவிலே இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் சொல்லிடுறேன், ஆடியோ வந்து இதிலே இருக்கும், யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஆடியோ ஓனாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஆடியோ ஓனாக ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ளூ ஸ்க்ரீன் வீடியோவே செலக்ட் பண்ணுங்கள், அதாவது அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை செட் பண்ணிவிட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு லைட்டாக வீடியோ மூவ் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க, அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் கரெக்டாக கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த ஹார்ட் எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள், ஏன்னா அது இப்போ நம்ம லிரிக்ஸோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா வயலட் கலரில் இருக்குது, அதையும் அதுக்கேற்ற மாதிரி மாட்டிக்கலாம். அந்த ஹார்ட் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோட கலர்ஸுமே நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன கலர் கொடுத்தீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே கலரில் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்க்குறதுக்கே உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து லவ்லியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து வீடியோஸை வந்து மேக் பண்ணியாச்சு பிரதர் சிஸ்டர்து. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஸ்டக் ஆகாமல் ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.